Hi, welcome to my channel. இது என்னோட first cooking video. அதனால ஒரு ஸ்வீட் ரெசிபில இருந்து நம்ம பண்ணலாம். நான் பண்ண போற ஸ்வீட் வந்து மலிதா அதுக்கு பேரு. இதுக்கு வந்து மூணு பொருள் தான் தேவை. தேங்காய், சர்க்கரை, மைதா. அவ்வளவுதான். நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். அதுல வந்து எண்ணெய், சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, தண்ணி மூணுத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மைதா மாவுல வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம், உப்பு, எண்ணெய், தண்ணி பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவு வந்து 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இது மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் மைதா போட்டு அதே மாதிரி நம்ம நார்மலா எப்படி சப்பாத்தி போடுவோம் அதே மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கா போடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய்லாம் எதுவுமே தேவையில்லை. சோ நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்போ இது மாதிரி தான் ரவுண்டா நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். தண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணீரை கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஷேப்பை, மைதா ஷேப்பை வந்து உள்ள போடணும். ஆட்டோமேட்டிக்கா அது வெந்ததுக்கு அப்புறம் அது மேல வரும். அப்ப நம்ம எடுத்துலாம். பார்க்கலாமா? இப்போ தண்ணி வச்சிருக்கேன். கொதி இன்னும் வரல. சோ கொதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான். இப்போ லைட்டா அப்படியே உள்ள போடலாம். கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அது மேல வரும். சோ இதுல வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, தண்ணியில தான் வேக போகுது இந்த ஃபுல் மைதா. அது வெந்ததுக்கு அப்புறம் மேல வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஃபுல்லா வெந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். ஃபுல்லா அந்த எண்ணெய் தண்ணியெல்லாம் எடுத்துடணும். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அவ்வளவுதான். இது ஈஸியா இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட் இந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காவை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வெந்த மைதால எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வைக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் பிளேட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஒரு டிஃபன் மாதிரி காலையில சாப்பிடலாம், இல்லனா ஒரு ஸ்நாக் மாதிரி ஈவினிங் கூட சாப்பிடலாம். அந்த கமெண்ட்ஸும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.